அனைவருக்கும் வணக்கம். வாட் நெக்ஸ்ட் என்ற யூடியூப் சேனல் மூலமாக கேரியர் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கிற வீடியோ ரொம்ப முக்கியமானது. படித்ததெல்லாம் உடனே மறந்து போகுது, அதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே உள்ள ஒரு பிரச்சனை. அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மூளை சம்பந்தமான சில அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். எவ்வளவு டேட்டாவை, எவ்வளவு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சராசரியாக ஒரு மனிதனோட மூளை அவன் படித்தவன் படிக்காதவங்கிறதெல்லாம் தாண்டி 25 லட்சம் ஜிபி அது ஸ்டோர் பண்ணும். இப்படி நான் மொட்டையாக சொன்னால் உங்களுக்கு அது புரியாது, உங்களுக்கு அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. உங்களுக்கு எளிய முறையில் சொல்கிறேன். ஒரு திரைப்படம், நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் திரைப்படம் 2.5 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு டைரக்டரு 30 லட்சம் மணி நேரம் ஓடுற ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார் அப்படின்னு வச்சிங்களேன். அந்த திரைப்படத்தை ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவ்வளோ டேட்டாவும் சேவ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்மள்ட்ட எந்த எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் மூளையில் இதை நம்ம சேவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை ஒரு மனிதன் தூங்காமல் கொள்ளாமல் தொடர்ந்து 24x7 பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே அந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ அப்போ மூளையோட அபார கொள்ளளவு இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? நம்ம மூளையில் செல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம மூளையில் சென்சரி மெமரி அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த மெமரி ஒரு விஷயத்தை 1 செகண்ட்ஸுக்கு குறைவாக தான் பதிவிட்டு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் அதை அழிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க, ஒரு சிக்னல் நிற்கிறீங்க. அப்போ பக்கத்தில் இன்னொரு 2 வீலரில் ஒருத்தர் வரார். அவர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர். அவரை நீங்கள் பார்க்குறீங்க. அவரோட முகம் உங்கள் மனதில் ஒரு செகண்டுக்கு குறைவாக தான் பதிவாகும். நீங்கள் அதே மனிதரை ஒரு 4 மணி நேரம் கழிச்சோ மதியானமோ சாயந்தரமோ பார்த்தீங்கன்னா இவரை தான் நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சென்சரி மெமரியில் இருக்கும். அடுத்தது ஷார்ட் டேர்ம் மெமரி. இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் 15 செகண்ட்ஸ் டு 25 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். நம்ம வகுப்பறையில் நமக்கு ஆசிரியர் எடுக்கிற பாடங்கள் எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் இருக்கும். 15 செகண்ட்ஸ் டு 25 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது மறந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 9 ஹவர்ஸ்க்குள்ளே அதை வீட்டில் போய் ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணால் தான் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு தர வரும். இதை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணணும். அது நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ கடைசியில் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே 30 செகண்ட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்ததையோ கேட்டதையோ படித்ததையோ 30 செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிங்க சரியா அப்படின்னாவே அந்த விஷயம் உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு விஷயமே ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் லாங் டேர்ம் மெமரிக்கு வருமானா கிடையாது. இது எல்லாமே உங்களோட ஆர்வத்தை பொறுத்தது. இப்போ இதே ஒரு விஜய் ரசிகரோ அஜித் ரசிகரோ அந்த படத்தில் உள்ள பாடல் அவருக்கு உடனே எடுத்தோன்னே எங்கே போகும்? ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் லாங் டேர்ம் மெமரிலாம் போகாது. எடுத்தோடனே லாங் டேர்ம் மெமரியில் போயிடும். அப்போ எல்லாமே நம்மளோட ஆர்வத்தை பொறுத்தது. சரி, லாங் டேர்ம் மெமரிக்கு வந்துருச்சு. இந்த லாங் டேர்ம் மெமரியில் 2 வகை. ஒன்று எக்ஸ்பிளிசிட் லாங் டேர்ம் மெமரி, இன்னொன்று இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரி. எக்ஸ்பிளிசிட் லாங் டேர்ம் மெமரினா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே நம்ம மூளைக்குள்ளே செலுத்தி ஞாபகத்தில் வச்சுக்கிறது. அது எல்லாமே எக்ஸ்பிளிசிட் லாங் டேர்ம் மெமரி. அப்போ இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் அது தானாகவே நம்மளோட மெமரியில் இருக்கும். முந்தி சொன்ன மாதிரி அஜித் விஜய் ஒரு பஞ்ச் டயலாக்கோ ஒரு பாடலோ டைரெக்டாக இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரியில் போயிடும். இப்போ இந்த எக்ஸ்பிளிசிட் லாங் டேர்ம் மெமரியில் 2 வகை. ஒன்று எபிசோடிக் மெமரி, இன்னொன்று செமட்டிக் மெமரி. எபிசோடிக் மெமரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறாங்களோ, இல்லை ஒரு சிறுகதை வாசிக்கிறாங்களோ, இல்லை ஒரு திரைப்படத்தை பார்க்குறாங்களோ, அவங்க மற்றவங்கள்ட்ட அதை சொல்கிறப்போ அப்படியே சீன் பை சீன் ஏதோ நீங்களே திரைப்படத்தை பார்க்குற மாதிரி விளக்குவாங்க, சொல்லுவாங்க தத்துருவமாக. அவங்களுக்கு இந்த எபிசோடிக் மெமரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது செமட்டிக் மெமரி. ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ அவங்க வருஷம், மாதம், தேதி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. முதலாம் பாண்டிப்பட்டு போர் 1527ஆம் ஆண்டு நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் முதற்கொண்டு, தேதி முதற்கொண்டு, மாதம் முதற்கொண்டு சொல்லுவாங்க.
அப்படி சொல்கிறவங்களோட செமெண்டிக் மெமரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதருக்கு 2 மெமரியுமே நல்லா இருக்கலாம். அடுத்தது இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரி. இதில் வந்து இதை வந்து ஆக்சுவலாக ப்ரொசீஜரல் மெமரி அப்படிம்பாங்க. இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்டுறது, ஸ்விம்மிங், கார் ஓட்டுறது, இப்படி நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் அது எப்படி செய்கிறது. இப்போ கார் ஓட்டுறதுனா எப்போ கிளச்சு போடுறது, எப்போ கியரை மாற்றுறது, எப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, எப்போ பிரேக் போடுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரி, ப்ரொசீஜரல் மெமரிம்பாங்க. அதனால தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப்னு இருக்குது. எந்த ஒரு படிக்கிறோம் அந்த விஷயத்தை நம்ம லேபில் கண்மூடி செய்கிறப்போ அது அப்படியே போய் இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரியில் போய் பதிவாயிடும். உதாரணத்துக்கு ஒரு 12 வயசில் ஒரு பையன் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் சைக்கிளே ஓட்டல. ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே அவர்கிட்ட சைக்கிளை கொடுத்து ஓட்டுங்கன்னா அவர் முதல்ல கற்றுக்கிட்ட மாதிரியே கற்றுக்க மாட்டார், ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். முதல்ல கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும், ஆனால் ஓட்டிடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த சைக்கிள் ஓட்டுறது எப்படி ஓட்டுறது அது ஃபுல்லாக வந்து அவரோட இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்குது. முந்தைய எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா நம்ம பார்க்குற, படிக்கிற, கேட்குற எல்லாமே வந்து ஒரே இடத்துல மூளையில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது அப்படிங்கிறத சில ஆராய்ச்சிகள் முடிவில் கண்டுபிடிச்சாங்க. ஹென்ரி மொலைசன் அப்படின்னு ஒரு யூஎஸ் சிட்டிசன் 1953 அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. தலையில் பலத்த அடி. நம்ம மூளையில் வந்து ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட் அவருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணால் தான் இவர் உயிரோட வாழ முடியுங்கிற ஒரு கண்டிஷன். அப்போ அந்த ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதியை அவங்க நீக்கிடுறாங்க. நீக்கினதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு எல்லாமே மறந்துச்சு. பழசில் நடந்தது, எல்லா நிகழ்வுகள், அவரோட லைஃப்பில் நடந்த அத்தனையுமே அவர் மறந்துட்டார். அவரோட என்ன மெமரி ஆக்சுவலாக போணுச்சுன்னா இந்த எக்ஸ்பிளிசிட் லாங் டேர்ம் மெமரி போயிடுச்சு. அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ 9 மணிக்கு அவர் சாப்பிட்றாரு காலை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா 9:05 முடிக்கிறாரு. முடிச்சுட்டு 9:05 அவருக்கு திருப்பி நம்ம சாப்பிட்டோமா இல்லையா அப்படின்னு மறுபடியும் அவருக்கு தெரியாது. மறுபடியும் உட்காந்து சாப்பிடுவார். இப்படியே சாப்பிட்டு ஒரு ஒபிசிட்டியாக வேறு ஆகிட்டார். ஸோ அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த எக்ஸ்பிளிசிட் லாங் டேர்ம் மெமரி போயிடுச்சே தவிர அவருக்கு சைக்கிள் ஓட்டுறதோ, கார் ஓட்டுறதோ, ஸ்விம்மிங் பண்ணுறதோ மறக்கலை. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ நம்ம மூளையில் வந்து எல்லாம் ஒரே இடத்துல சேவ் ஆகலை. எக்ஸ்பிளிசிட் மெமரி வந்து ஹிப்போ கேம்பஸில் சேவ் ஆகுது, இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரிங்க வந்து உள்ள டேட்டாலாம் வந்து வேறு இடத்துல சேவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ நம்மளோட நோக்கம் வந்து நம்ம படிக்கிறத, கேட்குறத, பார்க்குறத எப்படி லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகிறது, அதுதான் நம்மளோட சவால். அதுக்கு வந்து ஒரு 5 விஷயம் ரொம்ப 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 முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரீகால் அண்ட் ரிப்பீட். ரீகால்ங்கிறது என்னென்னா நம்ம சொன்னோம் இல்லையா, வகுப்பில் நீங்கள் படிக்கிறீங்க, வித்தின் 9 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. அது ஃபஸ்ட்டு ரிப்பீட். இப்படி நீங்கள் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸாக நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ரிப்பீட் பண்ணிகிட்டே வர வர அது என்ன ஆகும், ஷார்ட் டேர்ம்லேருந்து எக்ஸ்பிளிசிட் மெமரி வரும், எக்ஸ்பிளிசிட் மெமரிலேருந்து இம்ப்ளிசிட் மெமரிக்கு போயிடும். அங்கே போயிடுச்சுனாவே நீங்கள் அப்புறம் நீங்கள் அதை பற்றி கவலையே படணும். தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டால் கூட நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லுவீங்க. உதாரணமாக ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு வந்து மனப்பாட பாடல், இந்த மனப்பாட செய்யுள் 4 அடியாரில் ஒரு பாட்டை படிக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டாருன்னா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த வார்த்தைகள் புரியாது, அர்த்தம் தெரியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், திருப்பி திருப்பி எழுதி பார்ப்பான். பார்த்து எழுதுவான் ஒரு 4 தடவை, அப்புறம் பார்க்காம ஒரு தடவை எழுதுவான், அப்புறம் மறுபடியும் பார்க்காம ஒரு தடவை. அப்படி எழுதி என்ன ஆகுது, அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து இம்ப்ளிசிட் மெமரிக்கு போயிடுது. அதுக்கப்புறமா அவனை எப்போ கேட்டாலுமே அந்த முதல் வார்த்தையை சொன்னாவே அவன் அந்த 4 வரையும் சொல்லி முடிச்சிருவான். ஸோ அந்த ரீகால் அந்த ரிப்பீட்டுங்கிறது என்னென்னா திருப்பி திருப்பி செய்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு படித்த விஷயத்த உங்கள் நண்பர்கள்ட்ட மறுபடியும் அதை பற்றி பேசலாம். உங்கள் தம்பி தங்கைகள்கிட்ட, அக்காள்கிட்ட, அம்மா அப்பாட்ட, இல்லையா தனியாக உட்காந்து நீங்களே சொல்லி பார்க்கலாம். புத்தகத்தை வச்சு தான் சொல்லணும்ல, நீங்கள் வேறு ஒரு ஃப்ரீயாக இருக்கப்போ அதை நினச்சி பார்க்கலாம். ஒரு பிக்சரைஸ் பண்ணணும். எதையுமே படிக்கிற எல்லாத்தையுமே ஒரு பிக்சரைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக அந்த இம்ப்ளிசிட் மெமரியில் போய் பதிவாகிடும். 2வது ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம். குறைஞ்சது 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும். 8லேருந்து 10 மணி நேரம். மாணவர்கள் வந்து 8லேருந்து 10 மணி நேரம் தூங்கணும். நல்ல தூக்கம் இருந்தால் தான் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். தூக்கத்தில் தான் அது போகும். அப்போது நல்ல தூக்கம் கண்டிப்பாக தேவை. 3வது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நீங்கள் சிறுவர்களாக இருந்தால் விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டு நீங்கள் விளையாடலாம். பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், இப்படி ஏதோ ஒன்று. அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு. ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நான் பெரிய லிஸ்ட்லாம் போட போகிறது கிடையாது. உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்கலையோ அது ஹெல்த்தி ஃபுட்டு. காய்கறிகள்,
பழங்கள், கீரை வகைகள், இது எல்லாமே வந்து ஹெல்த்தி ஃபுட்டு. அன்ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் விரும்பி சாப்பிட்றது. உதாரணத்துக்கு பிஸா, பர்கர், புரோட்டா, பேக்கரி ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் சுத்தமாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதை குறைச்சிங்க, அக்கேஷனலாக சாப்பிடுங்க. கடைசியாக பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எதையுமே நம்மளால் முடியும், உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். புதுசாக ஒன்று செய்யணும், ஐயோ நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க, செய்ய முடியும் அப்படின்னு நினைங்க. அப்படி நினைக்கிறப்ப நம்மளோட நியூரான்ஸ், பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் தானாக ஆக்டிவேட் ஆகி அதுக்கு அந்த செயலை செய்யக்கூடியதுக்கு நம்மளை தயார்படுத்தும். ஸோ இப்போ இந்த 5 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீகால் அண்ட் ரிப்பீட், குட் ஸ்லீப், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஹெல்த்தி ஃபுட் அண்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.